கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என்னால் ஆலோசனை பகுதியாக அன்னை தெரேசா அவங்க ஊழியம் செய்கிற பகுதியில் அவங்களுடைய ஆசிரமத்தில் ஒரு கிரிக்கெட் வீரர் வராரு. அவர் பண உதவி கொஞ்சம் செய்துட்டு அந்த அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா நானும் இப்பேற்பட்ட உதவிகள் செய்யலாமா, நானும் இவங்கள சுத்தப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் போயிட்டு அந்த 7 நம்பரில் இருக்கிற பெட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணி துணி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் போகும்போதே ஒரே நாத்தடிக்கும். மூக்கை பிடிச்சிட்டே போயிட்டு அதை சுத்தம் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறப்போ அவரால் முடியாது வாமிட் எடுக்கிற மாதிரி வெளியே வந்துடுவார். வெளியே வந்து, அம்மா என்னால் செய்ய முடியலம்மா, உங்களால் மாத்திரம் எப்படிம்மா செய்ய முடியுது அப்படின்னு அன்னை தெரேசா அம்மாட்ட கேட்டார். அப்போ அன்னை தெரேசா அம்மா உடனே அங்கேருந்து எழுந்து போயிட்டு உடனே அந்த அவர் மடியில் கழுத்தி சுத்தப்படுத்தி கட்டு போட்டு அவருக்கு துணியை மாற்றி விட்டு வருவாங்களாம். வந்தவுடனே அவங்க சொல்லுவாங்களாம், எனக்கு முன்மாதிரியாக என் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை தொட்டு சுகப்படுத்தினார், பார்வை இல்லாதவங்களை பார்வை அடைய செய்தார், நடக்க முடியாதவங்க நடக்க செய்தார். இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் அவர் செய்ததுனால என் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து என்னை புதிய மனுஷனை மாற்றி இந்த நாளில் என்னை வைத்திருக்கிறாரு. அப்போ அவரே எனக்கு செய்து எனக்கு ரோல் மாடலை எனக்கு காட்டிட்டு போகும்போது அவருடைய அன்பு பெற்ற நான், அவருடைய ரட்சிப்பை பெற்ற நான், அவருடைய கிறிஸ்துவனாக மாறி இருக்கிற நான், அவரை போல் நான் செய்யணும்னு தான் இந்த நாளில் நான் இப்பேற்பட்ட காரியங்களை நான் செய்கிறேன். இதில் ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் இது செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த அன்னை தெரேசா அம்மா அவர்கிட்ட சொன்னாங்களாம். அப்போது உடனே அந்த கிரிக்கெட் வீரர் அப்படியே மனக்காசுன்னு, அப்போது இப்பேற்பட்ட அன்பு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நாம் கூட கிறிஸ்தவங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் எப்பேற்பட்ட கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். அப்போ ஒருவேளை அன்னை தெரேசா மாத்திரம் இயேசுவின் அன்பை அவங்க உணர்ந்து அவங்க செய்யலைன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உலக காரியத்தில் இருந்தாலும் அப்பேற்பட்ட காரியங்களை அவங்க செய்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து குஷ்டரோகி எப்படி தொட்டு சுகப்படுத்தினாரோ அப்பேற்பட்ட ஆண்டவரை நான் வணங்குறேன், என்னை ரட்சித்தாருன்னு சொல்லி அவங்களும் இதுமாரி காரியங்களை அவங்க செய்தாங்க. அப்போ இன்றைக்கு ஒருவேளை நாம் எப்பேற்பட்ட கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஒருவேளை நாம் பக்கத்தில் 4 நாள் குளிக்காதவங்க, இல்லை ட்ரெஸ்ஸு நல்ல இல்லாத ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் கூட நம்ம நிற்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் யோசிக்கிறோம். ஆனால் இயேசுவின் அன்பு ஒருத்தர் உள்ளே இருக்கும்போது அவன் கட்டாயம் அன்னை தெரேசா செய்தது போல் நாமும் செய்வோம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து அன்பு எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் அன்னை தெரேசா போல் ஒரு நல்ல ஊழியம் செய்ய முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களை எண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன்.